2026 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கு? பலன்கள் என்னன்னு பார்க்க போறோம். முதல்ல மேஷ ராசி 2026 எப்படி இருக்க போகுது? மேஷம் செவ்வாய் அதிபதியான ராசி. அனுமனை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா 7.5 சனி இருக்கு. சனி இருந்தாவே நான் ஒன்று தான் சொல்லுவேன், எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிருங்க. 2 விஷயம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள் லைஃப்லாம். வயிறு, கால் சம்மந்தப்பட்ட, பாதம் சம்மந்தப்பட்ட, முதுகு தண்டுவடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம். மேஷம் இந்த வருஷம் என்ன நடக்கும்? நல்லது. ஹெல்த்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டீங்கன்னா வேலையில் நல்லாயிருக்கும். வேலை இல்லை, வீடு இல்லை, தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, கண்டிப்பாக அற்புதம் நடக்கும். எதிர்பார்க்காத நல்ல விஷயம் நடக்கும். திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் நல்ல விஷயம்லாம் நடக்கும். தாயாருக்கு, தந்தையார்களுக்கு, உங்களுக்கு மன வருத்தம், கஷ்டம் எல்லாம் மாறும். பாசிட்டிவ் நிறைய நடக்கும். ஏன்னா வேலை கிடைச்சிடும், படிப்பு கிடைச்சிடும், தொழில் கிடைச்சிடும், உத்தியோகம் கிடைச்சிடும், வியாபாரம் பண்ணுவாங்க. மேஷராசிக்காரங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டமே என்னன்னா, ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்க போகிறார். 11ஆம் இடத்துல ராகு. வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம். 12ல் சனி இருந்தாலும் சுபவிரயம் தான். சொத்து சேர்றது, இன்வெஸ்ட் பண்ணுறது, டக்கு டக்குன்னு மலை பிரதேசங்களில் உங்களுக்கு பிடிச்ச இடம் வாங்கிறது, வீட்டில் 2 ரூம் இருக்கிறத 3 ரூமாக ஆக்குறது, இன்டீரியர் பண்ணுறது, டிவி மாற்றணும் 10 வருஷமாக நினச்சது மாறுறது, வண்டி வாகனம் மாறுறது, எப்படி எவ்வளோ பாசிட்டிவ் இருக்குது. குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. குடும்பத்து கூட சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்து கூட ரொம்ப தகராறுலாம் இருந்திருக்கும். குடும்பத்துக்கு நேரம் செலவழிப்பீங்க. ஃபைனான்ஷியலி ரொம்ப சவுண்ட் ஆகிடுவீங்க. நிறைய கடனை அடைச்சிடுவீங்க. அதோடு வேறு என்ன வேணும்? கடன்லாம் அடையிறதுச்ச ஒரு தெம்பு தானே வரும். நல்ல நேரம், எல்லாமே டக்கு டக்குன்னு பண்ணிக்கிங்க. செட்டில் ஆகிட்டு தான் பண்ணுவேன்னா இன்னும் 12 வருஷம் ஆகும். பரவாயில்லையான்னு யோசிச்சுக்கிங்க. நல்ல காலகட்டம், நல்ல நேரத்தை அற்புதமாக பார்த்து கொள்ளக்கூடிய மேஷம் பெரிய வெற்றி வரும். கண்டிப்பாக ஹெல்த் ஆஸ்பெக்ட்டு ரொம்ப கவனமாக இருக்கிறது மேஷத்துக்கு முக்கியம்.